அஜித் நடிப்பில் கடைசியாக 2025ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வசூலை அள்ளி குவித்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் நடிகர் அஜித் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் கூட்டணி இணைய உள்ளதாக தகவல்கள் பரவி வந்தது. ஆனால் அஜித் சிறிது காலம் சினிமாவிற்கு ஓய்வளித்துவிட்டு கார் ரேஸில் ஈடுபட்டு வருகிறார். தற்பொழுது அஜித் குமாரின் வரவேற்கும் புதிய படமான டேர் டெவில் குறித்த தகவல்கள் தற்பொழுது சினிமா வட்டாரங்களில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் இந்த படம் ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில் வெளிவந்து வெற்றி பெற்ற குட் பேட் அக்லி படத்தை தொடர்ந்து இரண்டாவது முறையாக இணைந்துள்ள படமாகும். குறிப்பாக இந்த படத்தை அஜித்குமாரின் மனைவியும் முன்னாள் நடிகையுமான ஷாலினி அஜித்குமார் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான பிரேவ் ஹார்ட்ஸ் புரொடக்ஷன் கீழ் தயாரிக்கிறார். ஷாலினி அஜித்குமார் தயாரிப்பாளராக களமிறங்கும் முதல் படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. குட் பேட் அக்லி படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அஜித்குமாரின் மார்க்கெட் மதிப்பு மேலும் உயர்ந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக டேர் டெவில் திரைப்படத்தின் ப்ரீ பிசினஸ் வணிக மதிப்பு தற்பொழுது கோடிக்கணக்கில் தாறுமாறாக உயர்ந்துள்ளது. சினிமா வட்டாரங்களின் கணிப்புப்படி இந்த படத்தின் ஒட்டுமொத்த ப்ரீ பிசினஸ் மதிப்பு தோராயமாக 175 கோடி ரூபாய் முதல் 185 கோடி ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையில் அஜித் அடுத்தடுத்து 3 படங்களில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்தின் 64வது திரைப்படமான டேர் டெவில் படத்தை ஆகஸ்ட் மாத இறுதி அல்லது செப்டம்பர் மாதம் தொடங்க உள்ளதாகவும் டிசம்பருக்குள் படப்பிடிப்பை இறுதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல வெங்கட் பிரபு இயக்கத்தில் மங்காதா 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு 2027 ஜனவரி மாதமும், சிறுத்தை சிவா இயக்க உள்ள படம் 2027 கோடையிலும் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அஜித் ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.